ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா தியாவோட ஸ்கூலுக்கு நாங்கள் போயிருந்தோம். தியாவோட ஸ்கூலுக்கு போனது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் போயிருந்தோம். அது ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இது தியாவோட ஸ்கூல் ஈவினிங்காக நாங்கள் போயிருந்தோம். தியா குட்டியோட பர்ஃபார்மன்ஸ், குரூப் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்காக தான் போயிருக்கோம். அதில் தியா மவுஸ் மாதிரி, அதனால அதுக்கு அந்த காஸ்டியூம் எல்லாம் வாங்கி போட்டு இது பண்ணால் அவளுக்கு ப்ரீத் பண்ண முடியலையா. அதனால என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு இந்த காஸ்டியூமில் செட் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் அவளை சமாதானம் பண்ணிட்டு நாங்க ஆடிட்டோரியம் வந்தோம். இதான் தியாவோட ஸ்கூலோட ஆடிட்டோரியம். அங்க பாத்தீங்கன்னா நாங்க வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சுத்தமா முன்னாடி எல்லாம் இடமே இல்லை. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு உட்காரலனாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரண்ட்ல போயிட்டு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரண்ட்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு இதுதானே ஒரு நல்ல மூமெண்ட். அதனால நாங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சுட்டு கிராசரிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைய டே அப்படியே முடிஞ்சிருச்சு. ஈவினிங் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நைட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு அவுட்டிங் விளாக் நாங்கள் இது கூட கம்பைன் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா 2 வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் துலிப்ஸ் கார்டனுக்கு போயிருந்தோம். அதுக்கான வீடியோ தான் இது கூடயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த வீடியோலயே நான் ஒரு சஜஷன் கேட்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா Q&A செஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி பண்றதுன்னா நீங்க என்ன கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. துலிப்ஸா துலிப்ஸா உனக்கு தெரியுமா? நான் காலேஜ் படிக்கும்போது துலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் இருக்கும், பர்ஃப்யூம் இருக்கும் ப்ளூ கலர்ல. அது ரொம்ப வருஷமா வாங்கி வச்சிருப்போம், அது காலியே ஆகாது. இப்ப அதான் பசங்க 2 பேருக்குமே ஒரே ட்ரெஸ் தான். அங்க போயிட்டு நான் காமிக்கிறேன் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெயில் தான் எப்படி இருக்கும்னு தெரியல. காமிக்கிறேன். ஓகே, பாய். காலையில எழுந்து லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்தோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பும்போதே வெயிலாக இருந்தது. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இந்த வெயில போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பயங்கர காற்று, அந்த வெயிலே தெரியல. பார்க்கறதுக்கு வெயிலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த ஏரியாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீழே இருந்தப்போ கூட அந்த வெயில் எங்களுக்கு ஃபீல் ஆகவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் துலிப்ஸ் கார்டன் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம இந்த லொகேஷன்லாம் பார்ப்போம் இல்லையா, ஸ்பாட் லொகேஷன்லாம், அந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. கண்டிப்பா டிக்டாக் எடுக்கிறவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னா, இங்க செம்மையா ரீல்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னா டான்ஸ் ஆடி சூப்பரா ரீல்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. பட் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் இது பண்ண முடியாது. நானும் இங்க கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும். இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. காந்தி சமையல் ஐடிலாம் இன்ஸ்டாலையும் என்னது ஷார்ட்ஸும் நான் ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பா எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன்லேயே நாங்கள் புக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வர முடியும் போல். ஏன்னா நிறைய ஸ்லாட்ஸ் இருக்க மாட்டுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 to 4 புக் பண்ணியிருந்தோம். 2 மணிக்கு கரெக்டாக இங்கே ரீச் ஆகிட்டோம். எங்கள் பிளேஸ்லேருந்து இங்கே ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கார்டனை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் வெயில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மூடியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். சாரி, கிளவுடியா இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். வெயில் இருந்ததுனால தான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த செடியுமே பார்த்தீங்கன்னா வாடிடுது இந்த வெயில்ல டக்குன்னு. நாங்க அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஈச் மெம்பருக்கு 3 ஃப்ளவர்ஸ் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் பசங்களுக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு வீட்டில் எடுத்துட்டு போனோம். வீட்டுக்கு எடுத்துட்டு கார்ல போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது வதங்கிடுச்சுங்க. அப்புறம் நான் தண்ணியில போட்டு வச்சேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு தியாவையும், நிலாவையும் இந்த ட்ரெஸ் போட வச்சுட்டேன் நானு. ஷர்ட் தான் போடுவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்ல ஒரே அடம். ஆனா எப்படியோ வந்து சமாளிச்சு இந்த ட்ரெஸ் போட வச்சுட்டேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபங்ஷன்லாம் போணும், அப்படி எங்கேயாச்சும் வெளில போனோம்னா, இவங்க வந்து இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், அந்த ட்ரெஸ் போட மாட்டேன்னு ஒரே சேட்டை பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிம்பல்லாம் வச்சுட்டு கீழயே உட்காந்துட்டாங்க. என்னால முடியல இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்களும் நீலா சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு, அப்புறம் நீலா ஷார்ட்ஸ் எடுத்துட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நாங்க. ஒரு 5 வரைக்கும் இங்க இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸும் வந்து இங்க வந்திருந்தாங்க. 2, 3 ஃப்ரெண்ட்ஸு. அவங்களும் இருந்தாங்க. அது மாரி ஜாலியா போச்சு. எல்லாருமே வந்து ஃபேமிலியா நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். நெறைய நம்ம இந்தியன்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. தமிழும் ஒரு சிலர் வந்து இருந்திருந்தாங்க. அ ஆனா வந்து இங்க பார்த்தீங்கன்னா, அங்க எவ்ளோ அழகா இருக்கு. ஆனா இங்க பாருங்க அது சேர் சேரா இருக்குல்ல. அதுதான் வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன். அங்க பார்க்கறதுக்கு எவ்ளோ அழகா இருக்கு. தூரமா இருந்து பார்க்கறதுக்கு எல்லாமே அழகா இருக்கு. கிட்ட போய் பார்த்தா தான் வந்து அதோட அழகே தெரியுது அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக நான் போய் நின்னேன். பட் என்னால வந்து எடுக்க முடியல. சரி நம்மளுக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, எப்பயும் போல எடுக்கிற மாரி ஒரு 2, 3 கிளிக்ஸ் எடுத்துட்டு, நாங்க வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காந்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தின அப்டேட்ஸ் இன்னைக்கு தெரிஞ்சுட்டா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய். Yeah. Stay there. Both of you. Nili.